இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி இருக்கிற எம்எல்ஏஓ எம்பியோ வந்து பாக்கலன்னு சொல்றீங்க. நீங்க வந்து வேற தொகுதியில இருந்து இங்க வந்து போட்டிடுறீங்க. ஒருவேளை நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்க வந்து பாப்பீங்க அப்படிங்கறத மக்கள் எப்படி நம்புவாங்க? நான் இங்கதானே அடுத்து இருக்க போறேன். இங்கேயே மாறிடுவீங்கன்றீங்க. கண்டிப்பா இங்கேயே மாறிட போறேன். இப்ப தொகுதி நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறது, நம்மை நம்பி இருக்கிறது என்ற பிறகு என்னுடைய வாழ்விடம் இங்கேயா இருந்தா மட்டும்தானே இந்த 5 ஆண்டுகள் என்னுடைய பணி சிறப்பா இருக்க முடியும். நான் வந்து என்ன சொல்றது, ஸ்கூல் போற மாதிரி வந்து போக முடியாது. இப்பயே இங்க வந்த உடனே வீடு தான் தேடினேன். வீடு தேடா வீடு எந்த வீடு போனாலும் சரிம்பாங்க, அப்புறம் மாட்டேம்பாங்க. ஒண்ணு அரசியல் காரணம் சொல்லுவாங்க, இல்ல வேற சிலர் யாரோ தடுத்து நிறுத்திட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் விடாம சண்டை போட்டு கடைசியில ஒரு வீடை பிடிச்சிருக்கணும். இப்ப இருப்பிடம் வந்து ரொம்ப முக்கியம். இங்க வசிப்பதுதான் என் பொதுமக்கள்கிட்ட நான் வைக்கிற கோரிக்கை. 5 வருடம் என்னை பிடிச்சு வச்சுக்கோங்க அப்படிங்கிறதான் நான் பணிபுரிய தயாரா இருக்கிறேன். சிவகாசியில இருந்து நான் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஈவன் இங்க வர்றதுக்கு முன்னாடியே சிவகாசி முழுக்க என்னுடைய வேலை என்னவா இருந்ததோ அதெல்லாம் செட்பேக் பண்ணி வச்சுட்டு இனி அதெல்லாம் என் பசங்க பாத்துக்குவாங்க அப்படின்னு கொடுத்துட்டு தான் கையில வந்திருக்கிறேன்.